ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திரிக்கடுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 பொருளையோட நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்து வத்தல் குழம்பு செய்ய போகிறாங்க. ரொம்ப அருமையான இந்த வத்தல் குழம்பு மழைக்கு இருமல், சளி, தும்மல், காய்ச்சல் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருக்கலாங்க. இது எப்படி செய்யுது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ வானிலையில் நான் இந்த சுக்கு எடுத்துருக்கேங்க. இந்த சுக்கை தோலை சீவி எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்னதாக நசுக்கி இந்த வானிலையில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி சேர்த்தா நமக்கு வரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் வறுத்து அரைக்கும் போது. அடுத்தது மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரிசி திப்பிலி, இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதில் ஒரு 5 பீஸ் எடுத்துருக்காங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருளையும் சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிடணும். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. மிளகானது நல்லா பொரிஞ்சு வர்றது தெரியும், அரிசி திப்பிலி நல்லா பொரியிறது தெரியுங்க. சுக்கு இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது நமக்கு இதனுடைய பலன் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்த பிறகு இது எல்லாத்தையும் வேற ஒரு தட்டுக்கு இந்த மாதிரி மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறின பிறகு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சுக்கு, மிளகு, திப்பிலி நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஏதோ மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5 சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 5 பல் எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக மலைமூண்டு எடுத்ததால சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு இப்போ ஒரு வானிலையில் 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூனுக்கு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா கலர் மாற அளவுக்கு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கலர் மாறலுக்கு வறுத்த பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு மறுபடியும் ஒரு 10 பல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா செவக்க நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளுடைய வத்த குழம்பு நல்லாயிருக்கும். அடுத்தது பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப்புக்கு வந்துச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு. அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்திரம் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இந்த புளித்தண்ணியானது நல்லா நமக்கு கொதித்து வரணும். அப்போ தான் பச்சை வாசனை போக நல்லாயிருக்கும். அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கழுவி சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருணுங்க. அடுத்தது வத்தல் குழம்பு பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வத்தல் குழம்பு பொடிலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐ கார்டில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் வாசனை. இன்றைக்கி நான் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப சூப்பரான ஆரோக்கியமான நம்மளுடைய சுக்கு மிளகு திப்பிலி குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த சுக்கு மிளகு திப்பிலி வத்தல் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக.